தைப்பொங்கல் அன்று அறிவிக்கப்பட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறொரு நாளில் நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெருக்கடியான நேரத்தில் நிதியமைச்சராக பொறுப்பேற்று சரித்திரத்தில் இடம்பெற்றவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம். பிப்ரவரி 5 நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8 நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 10ஆம் தேதி நடக்கிறது. வருகிற 17ஆம் தேதி வேட்புமனு பரிசீலிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல். மேயர், துணை மேயர் அறைகளுக்கு சீல் வைப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேசி முடிவெடுக்கப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. HMPV வைரஸ் குறித்து பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. பொதுவெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் அறிவுரை. விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. ஒலிம்பிக் அகாடமிகள், பாரா விளையாட்டு அரங்குகளுக்கு அடிக்கல் நாட்டினார். வருகிற 11 நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஏராளமான விவசாயிகள் போராட்டம். மதுரை தமுகம் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கோஷம். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக மத்திய பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி குறை கூறவில்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் மதிக்கவில்லை என்று திமுகவினர் குற்றச்சாட்டு. ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்பதால் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். திமுக ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்க பிரிவு தொடங்க மும்முரம். பணிகள் நிறைவு பெற்று அதற்கான அறிவிப்பு தை மாதம் வெளியாகும் என தகவல். நெல்லை, சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும். 16 பெட்டிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கான முன்பதிவு நிறைவு. 8000 மாடுபிடி வீரர்களும் 10,000க்கும் மேற்பட்ட காளைகளும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவிப்பு.